தலைவன் தலைவி. இந்த படத்தோட கதைகளும் என்னன்னா, யூஸ்வலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நடக்கிற சண்டை சர்ச்சைகளை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். இல்ல சின்ன பரோட்டா கடை நடத்திட்டு வராரு விஜய் சேதுபதி. அவருக்கு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பாத்தீங்கன்னா நித்யா மேனன். 2 டிகிரி முடிச்சு வீட்டுல இருக்காங்க. 2 வீட்டார் சமூகத்தோட கல்யாணம் பண்ண முடிவு பண்றாங்க. நிச்சயதார்த்தமும் பண்றாங்க. ஆனா பொண்ணோட அண்ணனான ஆர்.கே. சுரேஷ் அவருக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல. அதனால கல்யாணம் வேணான்றாரு. ஒரு கட்டத்துல கோவப்பட்ட விஜய் சேதுபதி வீட்டுல போய் சண்டை போட்டு நித்யா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படியே ஒரு வருஷம் போக குழந்தையும் பிறகுது. சின்ன சின்ன சண்டையா வீட்டுல வருது. அது அப்படியே ஒரு கட்டத்துல பெருசா வெடிக்குது. 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அப்புறம் 2 பேரும் எப்படி சேர்றாங்கன்றதுதான் படத்தோட மீதி கதை. இதை ஒரு காமெடியாவும் ஒரு ரக்கடாவும் ஒரு ஆக்ரோஷமாகவும் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆகாச வீரனாக விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. பேரரசியாக நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் பர்ஃபார்மன்ஸும் படத்துல வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அப்பாவாக சரவணன், அம்மாவாக தீபா சங்கர், நித்யா மேனன் அப்பாவாக செம்பன், அண்ணனாக ஆர்.கே. சுரேஷ் மற்றும் மைனா, காளி வெங்கட், சென்ராயன், பாபா பாஸ்கர் மற்றும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சினிமா போட்டோகிராபி ஊர் சைடு எடுத்தனால நல்லாவே எடுத்திருக்காங்க. சிஜிக்கு அந்த அளவுக்கு வேலை இல்ல. ஸ்கிரீன் பிளே நல்லாவே பண்ணிருக்காங்க. எடிட்டிங் நல்லாவே இருக்கு. லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துலயும் படத்தை முடிச்சிருக்காங்க. மியூசிக் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பண்ணிருக்காரு. 2-3 பாட்டு இட்டும் கொடுத்திருக்காரு படத்துல. டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் பண்ணிருக்காரு. நல்லாவே சிறப்பா பண்ணிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச சப்போர்ட் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் தான் இந்த படம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா தெரியல. பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இந்த படம் நல்லாவே பிடிக்கும். நல்லாவே ரீச் ஆயிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பேர்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்காவே இருக்கும். ஆகாச வீரன், பேரரசி, அரசாங்கம், பொற்செல்வன் அப்படி இருக்கும். படத்துல இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆர்.கே. சுரேஷ் நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இல்ல, ஒரு செட்டிலா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஃபுல்லாவே ஃபன்னாவே போகும். ஒரு மாதிரி எமோஷனல் கலந்த மாதிரி தான் இருக்கும் படத்துல. இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மந்த் கிட்ட ஆகுது. தியேட்டர்ல ஒரு சில ஸ்கிரீன்ல மட்டும் போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துல ஓடிடில படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்.